இதெல்லாம் நம்ம Instagramல மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த ஃபயர வச்சு ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்காட்சினாலே இந்த அப்பளம் தாங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில மாங்கனி கண்காட்சி இதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். போய் என்னென்ன இருக்குன்ற ரிவ்யூ பார்க்க தான் போறோம். போலாமா? உள்ள போகும்பொழுதே ரோட்லயே பயங்கரமான கூட்டம் இருந்ததுங்க. பார்க்கிங் வந்து ரொம்ப தூரத்துல வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எப்பயும் போல தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு சேஞ்ச், இந்த வாட்டி தளபதி போட்டோ இருந்தது. டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு 30 ரூபீஸ் கலெக்ட் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு 20 இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க, 10 ரூபீஸ் இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க. ஸோ நான் போனது சண்டேங்கிறனால செம்ம ரஷ்ஷா இருந்ததுங்க. மோஸ்ட்லி நீங்கெல்லாம் போற மாதிரி இருந்தா வீக் டேஸ்ல போற மாதிரி பாருங்க. வீக்கெண்ட்ல போனீங்கன்னா ரஷ்ஷா இருக்கும். அப்படி நீங்க கூட்டமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சண்டேஸ்லயே போங்க, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஈவினிங் 6:30 7 o'clock எல்லாம் போற மாதிரி பாருங்க. ரொம்ப லேட்டா போனீங்கன்னா 10 to 10:30 வந்து கடைங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த வாட்டி எங்க போட்டிருக்காங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் போட்டிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா மெட்ராஸ் பைபாஸ்ல இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வழக்கம் போல உள்ள என்ட்ரு ஆனவுடனே லெஃப்ட் சைட்ல இருந்து போற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்டிங் ஃபேன்சி கடைங்க, ட்ரெஸ்ஸஸ் கடைங்க, அந்த மாதிரி நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. கடையுமே எப்பயும் போடுற மாதிரி 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் பொருள் கடையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. எப்பவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை எல்லா கடையும் சுற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எந்த கடையில் என்ன கம்மியாக இருக்குது, எந்த கடையில் எந்த பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நாங்கள் போய் வாங்குவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு பக்கத்து கடையில் பார்க்கும்பொழுது அதோட கம்மியாக இருக்கும்போது ரொம்ப மனசு ஃபீலிங் ஆகிடும். அதனால் நாங்கள் முதல்ல எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி தான் வாங்குவோம். இதில் நீங்கள் கேட்கலாம் 10 ரூபா 20 ரூபா பொருள் இல்லாமல் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு. 10 ரூபா 20 ரூபா பொருள் கிடையாதுங்க. ஆனால் உள்ளே போனோம்னா 2000 3000 இல்லாமல் வெளியே வர மாட்டோம். ஏன்னா பசங்க கூட வரனால கண்டிப்பாக எல்லாம் வாங்கி தான் ஆகணும். இந்த லெஃப்ட் சைடு கடைகள்லாம் முடிச்சுட்டு ப்ரோக்ராம் பார்க்க போகலான்னு ஸ்டேஜ் பக்கத்தில் போனால் பின்னாடி ஏதோ நெருப்பு வந்த மாதிரி இருந்தது. உடனே நானும் ஓடி ஓடி போய் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்லேயே சிலம்பாட்ட வீரர்கள் இந்த ஃபயரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னால் தான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் போனது கடைசி நேரத்தில் தான் பார்த்தோம். ஆனால் அவங்க 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. நாங்கள் கடைசி 5 நிமிஷத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த 5 நிமிஷத்துலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இதுலேயே லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ப்ரோக்ராம் பண்ணுற டைமில் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டேஜில் இருந்து மாஸ்டர் இவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருந்தார். இவங்களும் அவர் சொல்கிற மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. மொத்த கூட்டமும் அங்கே தாங்க இருந்தது. என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலான்னு. நீங்கள் மோஸ்ட்லி சண்டேஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு தாங்க இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவீங்க. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நேரில் பார்க்கும் பொழுது வேற லெவலில் இருந்தது. இந்த பாட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. விஸ்வாசம் படத்தில் வர கண்ணானே கண்ணானே பாட்டுக்கு அந்த கையில் இருக்கிறது குழந்தை, அவங்க ஃபாதர்ன்ற மாதிரி டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி ரைட் சைடில் வந்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடு கட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டிசைனில் தெர்மாக்கோல் வச்சு அட்டை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு லைட்டிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதை முடிச்சுட்டு கண்காட்சினாலே இந்த அப்பளம் தாங்க. இதுக்காக தாங்க மெயினாக நாங்கள் கண்காட்சிக்கு போகிறோம். ஸோ இது டெல்லி அப்பளம் ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அப்பள ஷாப்புக்கு தான் போனேன். அப்பள ஷாப்புக்கு போயிட்டு அப்பளம் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ ஒன்று வாங்கியிருந்தேன். அப்பளம் 70 ரூபா, ஸ்ப்ரிங் ரோல் 60 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ஒரே ஒரு கடை தான் போட்டிருந்தாங்க. ஆனால் 2 பக்கம் நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது. வாங்குற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று புது புது அனுபவம் ஆகுதுங்க. இந்த வாட்டி என் பையன் அப்பளத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டான். போன வருஷமும் சாப்பிட்டான். பட் ஆனால் அந்த அளவுக்கு அவன் தெளிவு இல்லை. இப்போ அவனுக்கு இந்த தெளிவு வந்த உடனே இப்போ பார்த்துட்டு இவ்வளோ பெரிய அப்பளமான்னு என்னை கேட்குறான். ஸோ ஸ்ப்ரிங் ரோலும் நல்லாவே இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேக விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஆஃப் பாயிலாக கொடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வந்ததுக்கு இதாச்சும் சாப்பிட்டு போகலாமேன்னு சாப்பிட்டோம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா நிறைய கடைங்க இருந்தது. அதில் முதல் கடை இந்த ஃபிஷ் ஷாப் கடை தான். நீங்கள் ஃபிஷ் டிசைன் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த கல் தாங்க 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே கண்டுபிடிச்ச கல்லுங்க. செங்கல்ல இருந்து இரும்பு கல் வரைக்கும் நிறைய கல்லுங்க வச்சிருந்தாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை காட்டுங்க. அதை முடிச்ச உடனே அக்ரி ஆஃபீஸ்க்குள்ளே போகணும். என்னென்ன பருப்பு வகைகள் இருக்குது, அந்த பருப்பு வகையில் ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நாற்று நடுறது, அந்த நாற்றுங்க அதை பற்றிலாம் நிறைய டீட்டெயில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பொறுமையாக நின்று படித்து பார்த்தோன்னா அதை பற்றி நிறையா தெரியும் நமக்கு. ஸோ மாங்கனி கண்காட்சினாலே ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி டிசைன் தான். இயர்லி ஒவ்வொரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. போன வருஷம் மாட்டு வண்டி மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி ஒரு காலையை அடக்கிற மாதிரி பண்ணி பக்கத்தில் ஒரு ஏஞ்சல் வச்சிருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் மிலான்.
வாட்டர் மிலன்லேயே ஒரு கிராஃப்ட் மாதிரி சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. அதாவது பிளேட்லேயே சுரண்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, தளபதி மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மாங்கனி கண்காட்சி நடத்துறதுக்கான நோக்கமே இந்த மாங்காய் சீசனுங்கிறனால தான். கிருஷ்ணகிரி ஒரு மாங்கனி நகரம்ங்கிறனால அந்த மாங்காய் எல்லா டிசைன் என்னென்ன மாங்காய் இருக்கோ அது எல்லா மாங்காய் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் வருஷம் வருஷம் பார்க்குறோம். பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோலே இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு ஆச்சரியப்பட்டுருவாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை முடிச்ச உடனே அப்புறம் என்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். பின்னாடி போனால் எல்லா வகையான கேம்ஸும் வச்சுருந்தாங்க. பார்க்க பார்க்க நமக்கே விளையாடணும் போல் தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கேம்லேயும் ₹100 கலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தாங்க எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் அது கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வரதெல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஸோ நான் ஒரே ஒரு ரோலர் கோஸ்டரில் மட்டும்தாங்க போனேன். ஏன்னா 4 பேருக்கே ₹400 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 10 ரவுண்டு வரைக்கும் சுற்றினாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு. பசங்களும் ஜாலியாக இருந்தாங்க. பெரிய பெரிய ரைடெல்லாம் போக நமக்கு பயம், அதனால தான் போகல. ஸோ இந்த மாங்கனி கண்காட்சி கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக நடத்துறதுனால நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.